विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः। पर्वस्वरूपं विवृणोतु यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यं। द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं। यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः। अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं। गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्री हरये नमः। तस्य पुत्रोऽति तेजस्वी विहरन् बालकोर्भकैः। राज्ञागं प्रापितं तातं श्रुत्वा तत्रेदमब्रवीत्। अहो अधर्म बालानां पीव्नां बलिभुजामिव। स्वामियन्नकं यत्तासानां द्वारपानां शुनामिव। ब्राह्मणैः क्षत्रबन्धुर्हि द्वारपालो निरूपितः। सकथं तद्गृहे वास्थः सभाण्डं भोक्तुमर्हति। इत्युक्त्वा रोषतां राक्षः वयस्यान् ऋषिपालकः। कौशिक्याप उपस्पृश्य वाग्वज्रं विससर्जः। इति लङ्घितमर्यादं तक्षकः सप्तमेहनि। दंक्षति स्म कुलाङ्गारं चोदितो मे ततद्रुहम्। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான வைகுண்டவாசியான பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்தில் பரம கிருபையை அடைஞ்ச பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ண பரீட்சித்து கலியினுடைய ஒரு குறுகியதான சங்கத்தினால ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு பசிதாக மிகுதியினால் சமாதியில் இருக்கக்கூடிய சமீகர் அப்படிங்கிற ஒரு பிராமணருடைய கழுத்தில் செத்த பாம்பை போட்டுடுறான். அந்த சமாதி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பரீட்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு அந்த பாம்பை திருப்பி கீழே உண்மைன்னு தெரிஞ்சவொடனே அதை எடுத்து கீழே போடாதபடிக்கு இவன் கிளம்பி வந்துட்டா அவருக்கு ஒரு பையன் இருக்கான். தஸ்ய புத்திரோ அதி தேஜஸ்வி, மகா தேஜஸ்வின்னார். 7 வயசு தான் அவனுக்கு, மகா தேஜஸ்வி.
அவன் கௌசிகி அப்படிங்கிற நதி கரையில் அவன் சமித்து தர்ப்பம் எடுக்கிறதுக்கு போயிருக்கான். ரிஷிகுமாரர்களுக்கு இதான வாழ்க்கை, அந்தந்த வாழ்க்கையை ஒட்டி தான் அந்த குழந்தைகளுடைய விளையாட்டே அமையும். அது வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்கும். அதுதான் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அது வாசனை, ஜென்மாந்தர வாசனையை ஒட்டி தானே அந்த குடும்பத்திலேயே வந்து பிறக்கிறது. அது அந்த வாசனையை விருத்தி பண்ணுற மாதிரி தானே செயல்கள் இருக்கணும், அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மாத்திரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பூஜை பண்ணினா அதுவும் பூஜை பண்ணணும். இடத்துக்கு ஏழை உத்தரணி சந்தியானம் பண்ணால் இடத்துக்கு ஏழை உத்தரணி ஜலத்தை எடுத்து விட்டுக்கும், அதை பண்ணும் இது பண்ணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணி காமிச்சா அது அதுலேயே பழகும். அது பாட்டி வந்து விளக்கேற்றினான்னா அதுவும் விளக்கேற்றுறேங்கும், குங்குமம் வச்சா குங்குமம் வைக்கிறேங்கும், நமஸ்காரம்னா நமஸ்காரம் பண்ணுறேங்கும். நீ என்ன பண்ணுறியோ அதுதான் அபியாசம், அதுதான் அந்த குழந்தைகளுக்கு பாடம் அப்படிங்கிறது. அதனால் எப்போதுமே குழந்தைகளுக்கு நாம் பாடமாக இருக்கிறதுனால நாம் நல்லதை பண்ணி தான் காமிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு கெடுதலை ஒரு காலம் நம்ம மூலமாக குழந்தைகள் அபியசிக்கக்கூடாது. அது லோகம் முழுக்க பரவி கிடக்காது. அதுலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த குழந்தைகள்லாம் பிராமண குழந்தைகள், ரிஷிகுமாரர்கள். இதுகெல்லாம் விளையாடுறதே சமித்து தர்ப்பம் எடுக்க போகிற இடத்துல தான். எப்படி பகவான் மாடு மேய்க்க போகிற சமயத்தில் விளையாடினானோ அது மாதிரி சமித்து தர்ப்பம் எடுக்க போகிற சமயத்தில் தான் அது விளையாடும். ஏன்னா மற்ற சமயங்கள்லாம் அதுக்கு காரியங்கள் நிறையா இருக்கும். கார்த்தால எழுந்துன்றதுலேருந்து பிராதஸ்நானம், சந்தியா, நாங்கள் எல்லாமே பாடசாலையில் இருக்கிறதே குளிக்க போகிறதே தான் விளையாட்டே. எங்களுக்கு காவேரியில் குளிக்க போகிற சமயத்தில் தான் விளையாடுவோம். மற்ற சமயத்துக்கெலாம் டைம் இருக்காது. கார்த்தால எழுந்துட்டால் இது பண்ணி குளிச்சுட்டு பல்லு தேய்ச்சிட்டு ஆவர்த்தி சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வந்து திருப்பி பிரம்மயஜம் சொல்லிவிட்டு 8 மணிக்கு சாப்பாடு. இந்த பால்கள், காபி, போன்விட்டா, ஹார்லிக்ஸ் எழுந்தின உடனே இவ்வளோ பெரிய காம்ப்ளான் டம்ளெல்லாம் கரைச்சி போட்டுறா பற்றியெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் பழையது மட்டும்தான் கார்த்தால சாப்பாடு அப்படிங்கிறது. அப்புறம் மத்தியான சாப்பாடு தான். அதுவே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது, குருகுல வாசம்ங்கிறதே உயர்ந்தது. நல்ல சம்ஸ்காரங்கள் படியறா மாதிரி இருக்கிற குருகுலமாக இருந்துடுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. துரபியாசங்கள், துஸ்சம்ஸ்காரங்கள் படியறா மாதிரி உள்ள இடத்துல போய் நம்ம விட்டுறக்கூடாது குழந்தைகளை. சில ஹாஸ்டலில் கொண்டு விட்டால், சில ஸ்கூலில் சேர்த்தா நெத்தி போட்டு வச்சுக்காத, பூ வச்சுக்காத, வளையல் போட்டுக்காத, கொலுசு போட்டுக்காத. இது சேஃப்டிக்காக மட்டும் சொல்லலை, அவளுடைய பேசிக்கான கண்டெம்ட்டே அவளுக்கு அதுதான். இது மாதிரிலாம் இல்லாமல் இந்த குழந்தைகளை பழக்கிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் 20 வயசில் பூ வச்சுக்கோன்னா வச்சுக்காது, விரிச்சு போட்டுன்னு தான் நிற்கும். அது பொட்டு வச்சுக்கோன்னா வச்சுக்காது. பொட்டு வச்சுக்காமல் இருக்கிறது தான் அழகுன்னே அது சொல்லும். அது எதுக்கு பொட்டு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கும், எதுக்கு வளையல் போட்டுக்கணும்னு கேட்கும். இதெல்லாம் மங்கள திரவியம்பா, சோபன திரவியம். இது சம்ஸ்காரம். அம்பாள் வந்து ஸ்திரீயினுடைய வடிவம், ஸ்திரீக்களுடைய மொத்த ஸ்வரூபம். அம்பாளை பற்றி சாஸ்திரங்கள் வர்ணிக்கிறதே இதெல்லாம் போட்டுருக்கிறதா வர்ணிக்கிறது. அது மாதிரி தான் ஒரு சுவாசினிகள், கன்னிகா பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறதுன்னா இன்றைக்கி புரியறதா? புருஷாளுக்கே புரியறதா? புருஷால் பொம்மநாட்டியை சொல்கிறோம் சில சமயத்தில் டாமினேஷன் பண்ணுறானே தவிர, இவன் வந்து இந்த நானே பார்த்துருப்பேன் சில கோவில்களில் அந்த பெண்கள் வந்து முறையான உடை அணியாமல் வரக்கூடாது அப்படின்னு போடுறாள். அதே கோவிலில் ஆம்பளை வரக்கூடாதுன்னு போடணுமா வேண்டாமா? அவன் பேண்ட்டு போட்டுன்னு வரக்கூடாது, சட்டை போட்டுன்னு வரக்கூடாதுன்னு போடணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன, ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்மநாட்டிக்கு ஒரு சட்டம். நீ வேஷ்டி கட்டின்னா வரணும், துண்டு போத்தின்னா வரணும், சட்டை போட்டுன்னு வரக்கூடாது. இப்போ கேரளாவில் என்ன பண்ணிவிட்டான்னா சட்டை போட்டுன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கத்தை அவுத்து விட்டா அந்த கை ஒத்த கை இல்லாதவன்லாம் சட்டையில் மறைச்சின்னு வருவாங்க பாருங்க. அது மாதிரி கோவிலுக்குள்ளே வருது. இதெல்லாமே இது என்ன அறகுறைங்கிறேன் நான். வரக்கூடாதுன்னா சட்டையே போட்டுக்கக்கூடாது, துண்டை கட்டின்னு தான் வரணும். நீ ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாது, செல்ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாது, வாட்ச் எடுத்துன்னு வரக்கூடாதுங்கிறியோன்னு இந்த சப்ஜெக்டையும் கொண்டு வரணும். கோவிலுக்குள்ளே வரத்தே சட்டை போட்டுன்னு வரக்கூடாது, பேண்ட்டு போட்டுன்னு வரக்கூடாது, வேஷ்டி கட்டின்னு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும். ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். லெகின்ஸ் போட்டுன்னு வரக்கூடாது, ஷார்ட் இது போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்கிறோமோனோ அது மாதிரி ஆண்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? வேஷ்டி கட்டின்னு தான் வரணும், துண்டு கட்டின்னு தான் வரணும்னு இந்த அபியாசங்கள்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம என்ன மாதிரி பழகிறோமோ அதை அனுசரித்து தான் வரும். இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக இந்த சிருங்கியை பார்க்க வர, இவ அப்பா கழுத்தில் பாம்பு போட்ட நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு கௌசிகிங்கிற நதிக்கிட்ட போய் அங்கே சமித்து பொறுக்கக்கூடிய அவன்கிட்ட சொன்னாள். அவன் வந்து இது மாதிரி உங்கள் அப்பா கழுத்தில் பாம்பு இருக்குன்னு தான் அவள் சொன்னது. அவன் கண்ணை மூடி அப்படி திறந்து பார்த்தா யார் போட்டான்னு தெரிஞ்சுது. அதனால தான் தஸ்ய புத்திரோ அதி தேஜஸ்விங்கிறார். இதெல்லாம் ஒரு பதத்தில் காமிச்சிட்டு போகிறார். ஞான திருஷ்டி, 7 வயசில் ஞான திருஷ்டி.
7 வயசில் இப்படி கண்ணை மூடினா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தவம் வேணும், என்ன சம்ஸ்காரம் வேணும், என்ன ஆகார நியமம் வேணும், எப்பேற்பட்ட ஒரு சதாச்சாரமான குடும்பமாக இருக்கணும். அது மாதிரி அந்த சின்ன வயசில் தபஸை குவிச்சுட வேண்டாமோ? ஒரு 30-35 வயசுக்குள்ளே சாஸ்திராவர்த்தியோ ஜபங்களோ பூஜைகளோ நன்னா பண்ணிவிடணும். என்ன உண்டோ அத்தனையும் பண்ணணும். நான் 60 வயசுக்கு மேலே பண்ணேன்னா அப்படி ஆரம்பித்த உடனே என்ன காலத்தில் இட்லியை தின்னுட்டு உட்காந்துருந்தா தூக்கம்தான் வரும். பொங்கலை தின்னுட்டு உட்காந்தா தூக்கம்தான் வரும். ஜபமாக பண்ண முடியும். அப்படியே உபவாசத்தோடு இருந்தால் அப்படி எனர்ஜியாக இருக்கணும். உடம்பு டல்லாக இருக்கக்கூடாது. ஜபமோ பூஜையோ பண்ணுறதுக்கு உடம்பு அப்படி இருக்கணும். அதெல்லாம் சின்ன வயசில் அபியாசம் பண்ணால் தான் வரும். அது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சின்ன வயசுலேயே பூனலை போட்டு நித்தியப்படியே நம்ம 108 தான் இல்லாமல் 336 காயத்ரி ஜபம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமையான 1008 காயத்ரி ஜபம் பண்ணு, முடிஞ்ச அன்றைக்கெலாம் சமிதாதனம் பண்ணு, இதெல்லாம் ஏற்றி விட்டுடணும். தபஸை வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது இந்த பாக்கியந்தானே தவிர பாக்கியம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம் அப்படிங்கிறது சாஸ்திரம். உன்னோட படிப்பு உன்னோட முயற்சியெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர உன் பாக்கியத்தை அனுசரித்து தான் உன் வாழ்க்கை. உன்னோட படிப்பு உன்னோட முயற்சி உன்னோட பௌருஷம் அப்படின்னு சொன்னால் ரோடு பெருக்கிறவன் ரோடு போடுறவனை காட்டிலுமா நீ உழைப்பாளி பெருசா? இந்த வெயில்ல தார் ரோடு போகிறானே அவனை விட பெருசா என்ன நின்று வெட்டி முடிச்சுடுறியன் அப்படிங்கிறத நீ சௌக்கியமாக இருக்கேன்னா அதுக்கு யோகம் வேண்டாமா? அந்த யோகத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா? புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா? 7 வயசில் ஞான திருஷ்டி. தஸ்ய புத்திரோ அதி தேஜஸ்வின்னார். விஹரன் பாலகோர்பகைஹி ராஜ்யாகம் பிராபிதம் தாத்தம். அங்கேயே அப்படி யோசனை பண்ணுறா. இந்த பரீட்சித்து இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கோபம் வந்தது. அகோ அதர்ம பாலானாம் பீவ்னாம் பலிபுஜாமிவ. எப்பேற்பட்ட ராஜாக்கள் மக்கள் போடுற எச்சலை சாப்பிட்றவன் ராஜாங்கிறவன். மக்கள் டாக்ஸ் கட்டலைன்னா இவனுக்கு ஏது காசு? இவன் எங்கே இந்த சௌக்கியமாக இருக்க முடியும்? எச்சலை தின்னுட்டு வாழற காக்கைகள் கொழுத்து நம்மளை கொத்தரா மாதிரி அவனே நம்மக்கிட்ட திமிர காமிக்கிறானா? நம்ம வீட்டு வாசலில் சோத்தை போட்டு வளர்க்குற நாய் நம்மளையே கடிக்க வரா மாதிரி இவனே நம்மளுக்கு ஹிம்சை பண்ணுறான்னா அவனுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? ராஜாவே மக்களை ஹிம்சை பண்ணினா, மக்களை தண்டிக்கிறது வேற, குற்றம் பண்ணினா தண்டிக்கிறது வேற, ஹிம்சை பண்ணக்கூடாது. என்னத்தினால் இது மாதிரி தவறுதல்கள் பண்ணணும்னு புத்தி வரும்னா, பொதுவாக ஒருத்தர் தவறுதல் பண்ணால் தண்டிக்கிறவன் ராஜா. ராஜாக்களுக்கு என்ன வரும்னா, நாம தானே தண்டிக்கிறவா, நம்மளே அவன் தண்டிப்பான். இந்த எண்ணம் தானையா இத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் காரணம். வச்சு கேஸெல்லாம் போட்டு செய்யும்போது குயோமியோன்னு கத்துவா. நீ அயோக்கியத்தனம் பண்ணாமல் உன்னை யார் தண்டிக்க போகிறா? நீ அயோக்கியத்தனம் மன்னத்தினால தானே ரெய்டு, அயோக்கியத்தனம் மன்னத்தினால தானே கேஸு, அயோக்கியத்தனம் மன்னத்தினால தானே என்கொயரியே. நல்லவனாக இருந்தால் ஒருத்தனை யார் இது பண்ண போகிறா? எத்தனை இருந்தாலும் மீண்டும் வெளியில் வந்துட முடியாதா? தர்மம் மேலே நிற்காதா? சத்தியத்துவம் மேலே நிற்காதா? அதனால் நாம் வாழற தேவை மக்களுக்கு உபயோகமான வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும். மக்களை ஹிம்சை பண்ணுற மாதிரி வாழணும்னு நினைக்கக்கூடாது. நாம் வாழத்தை இவன் இவனை தண்டிக்கிறதுக்கு யார் இருக்கா? சுவாமியகம் யத் தாசானாம் துவாரபானாம் சுனாமிவ பிராமணைஹி க்ஷத்ரபந்துருஹி துவாரபாலோ நிரூபிதா. ராஜாக்கள் சாதுக்களை காக்க பிறந்தவர்கள். அவர்கள் செக்யூரிட்டி வேலை மாதிரி அவர்களோடது. வீட்டில் அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், வாசலில் செக்யூரிட்டி இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணணும்? அதை பாதுகாக்கணும். அவனே உள்ளே பூந்து திருடணும்னு நினச்சான்னா, எந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இவன் வாசலில் காவலாளியாக இருக்கானோ அவனே அந்த சொத்தை திருடணும்னு நினச்சான்னா அவனை சும்மா விடலாமா? இத்யுக்த்வா ரோஷதாம் ராக்ஷஹ வயஸ்யான் ரிஷி பாலகஹ கௌஷிக்யாப உபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசசர்ஜஹ. அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கோவப்பட்டுட்டு பக்கத்தில் உள்ள கௌஷிகி நதியில் இறங்கி ஜலத்தை எடுத்தான். வாக்வஜ்ரம் விசசர்ஜஹ, அந்த ஜலத்தை அப்படி கையில் வச்சுன்னு சபிக்கிறான். இத்திலங்கித மரியாதம் தக்ஷகா சப்தமேகனி
தங்ஷதி ஸ்ம குலாங்காரம் சோதித்தோ மே தத்ருகம். தான் தர்மத்தை விட்டு நழுவினவன், எங்கள் அப்பாவுக்கு தீங்கு செஞ்சவன், தான் பிறந்த குலத்துக்கே கேடு செஞ்சவனான இந்த பரீட்சித்தை இன்றையிலேருந்து இந்த பாம்புக்கெல்லாம் அரசனான, எந்த பாம்பை எங்கள் அப்பா கழுத்தில் போட்டானோ அந்த பாம்புக்கெல்லாம் அரசனான தட்சகன் அப்படிங்கிற பாம்பானது கடிக்கட்டம் அப்படின்னு சபிச்சான். சபிச்சுட்டு சவா ஆங்கிரசோ பிரம்மன்னு ஸ்ருத்வா சுதவிலாபனம் உன்மீல்ய பிதரம் வீக்ஷ்ய துக்தார்த்தா முக்தகண்டோருரோதா. நேர வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு ஓடி வரான். வந்து பார்த்தா அப்பா கழுத்தில் பாம்போடு உட்காந்துருக்காருன்னு ஒன்று. பிதரம் வீக்ஷ்ய துக்கார்த்தா, தாங்கல்ல. அப்படி நம்மளை அப்பாவை ஒரு சாதுவாக இருக்கார், இவரை யார் இவரை போய் நம்ம தொட்டோம்னா யார் கேட்க முடியும்? ரெண்டு எண்ணம். இவனை போய் ஹிம்சை பண்ணினா இவனுக்குன்னு கேட்கறதுக்கு யார் இருக்கா, நம்ம பண்ணினா நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கா? இந்த ரெண்டு திமிரு காரணம் அதுக்கு. இதே மேலே உள்ள கை வைக்கக்கூடாதவன் மேலே கை வச்சான்னா தொலைஞ்சு போயிடுவாங்கிற பயம் இருக்கும். சில பேர்கள் ஏழைகள் பாழைகள், அவர்கள் அடையக்கூடிய அந்த உதவிகளை நாசம் பண்ணினா யார் கேட்பா? அது என்ன பேசுக்காக போகிறது, அது என்ன இதுவாக பண்ண போகிறது? அதனால தானே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சர்வீஸ் எல்லாமே மட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வேண்டாமா? உலகத்தில் மற்ற நாடுகளில் அப்படி இல்லையா? எஜுகேஷன் ஆகட்டும், வைத்தியமாகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், ரோடாகட்டும், நன்னா இல்லையா? ஏன் இந்த தேசத்தில் மட்டும் இப்படி இருக்குது? ஏன்னா ஏழைகள், அதை உபயோகிக்கிறவா ஏழைகள், அது யார் வந்து கேட்க போகிறா அப்படிங்கிற திமிரு. ரெண்டாவது, நம்மளை யார் என்ன பண்ணிவிட முடியும் அப்படிங்கிற திமிரு. இது அப்பாவை அப்படி நினச்சிட்டானே அவன் அப்படிங்கிற அந்த தாபம் தாங்கல்ல அவனுக்கு. அதனால் ஹோன்னு அழறான் அப்பாவை பார்த்து. அவர் ஆங்கீரச கோத்திரத்தில் பெரிய மகரிஷி. அவர் அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷி மகா தபஸ்வி. அவர் மகா தபஸ்வி. அவருடைய புத்திரர் தான் முத்கலர் அப்படிங்கிற மகரிஷி. ராமேஸ்வரத்தில் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்காக க்ஷீரகூபம்னு பால் கிணறே ஒன்று தயார் பண்ணி பரமேஸ்வரன் அபிஷேகம் பண்ணினார்னு இருக்குது. இன்றைக்கும் அதில் ஸ்நானம் பண்ணினா அத்தனை பாபங்கள் போகும். அது மௌத்கல்யர் உண்டாக்கினதான ஒரு கூப்பம். அது இன்னும் பல பெருமைகள் அவருக்கு உண்டு. அங்கிரஸுக்கு அவருடைய மனைவிக்கு ஸ்ரத்தா அப்படின்னு பெயர். ஸ்ரத்தா அங்கிரசோ ஐச்சது அப்படின்னு பாகவதத்தில் பின்னாடி திருத்தீய ஸ்கந்தத்தில் வரும். கபில தேவகூதியினுடைய கர்தமர் தேவகூதி அவர்களுடைய பெண்ணான ஸ்ரத்தாவை இந்த அங்கிரஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாள். அந்த கோத்திரத்தில் வந்தவர் அவர் சமாதி ஸ்திதியில் இருந்தாலும் இவன் ஹோன்னு பெருசாக அழறத்தினால அதுலேருந்து கலைஞ்சி வெளியில் வரா. உன்மில்ய சனகையர் நேத்ரே திருஷ்டுவா ஸ்வாம்சே மிருதோரகம் விசிருஜ்ய புத்திரம் பப்ரச்ச வத்சகஸ்மாத்திரோஜிதி கேனவாதே அபகிருத இத்யுக்தஸ்ய வேதயதி. நிசம்ய உன்மில்ய சனகையர் நேத்ரே. தூக்கத்திலேருந்து ஒருத்தன் கண் வீழ்ச்சாலே பட்டுன்னு ஒரு நிமிஷம் என்னன்னு புரியாது. திடுதிப்புன்னு எழுப்பி விட்டோம்னா நமக்கு என்னன்னு புரியாது. இவரோ சமாதி ஸ்திதியிலேருந்து வரார். அதனால் மெதுவாக அப்படி கண்ணை திறந்து வந்து பார்க்குறார். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. இவன் அழறத்தை பார்த்துட்டு, என்னடா குழந்தை, என்ன நடந்தது, ஏன் அழற நீ அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் பாருங்கோப்பா, உங்கள் கழுத்தில் பாருங்கோ அப்படின்ன உடனே கழுத்தில் பார்க்குறார். செத்த பாம்பு கிடக்கு. நிசம்ய சப்தமததர்ஹம் நரேந்திரம் சப்ராஹ்மணோ நாத்மஜமப்யநந்தத் அகோபதாம்சோ மகதஜ்ஞதே கிருதம் அல்பீயசீத்ரோக ஊர்தமோதிருதா. புராணாந்தரங்களை சொல்லும்போது அவன் முகத்தை பார்த்தே கேட்டாராம். என் கழுத்தில் பாம்பு கிடக்கிறது இருக்கட்டும், உன் முகத்தில் பிரம்ம தேஜஸ் குறைஞ்சிருக்கே, நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார். ஏதோ காரில் மீட்டர் பார்த்தா பெட்ரோல் குறைஞ்சிருக்கு, டீசல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி இவர் சொல்கிறார். உன்
முகத்தில் பிரம்ம தேஜஸ் குறைஞ்சிருக்கே, நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறார். தெரியுமா அதுன்னா? ஒரு காலத்தில் தெரியும், இப்போ தெரியாது. ஏன் அப்படின்னா, வெளுப்பு வேட்டியில் தானே அழுக்கு தெரியும். அழுக்கு வேட்டியில் எப்படி அழுக்கு தெரியும்? பிரம்ம தேஜஸ்ன்னு ஒன்று இருந்து குறைஞ்சாதானே தெரியும். இல்லவே இல்லைன்னா எப்படி தெரியும்? இல்லாததுக்கு எப்படி குறைஞ்சது குறையலை இருக்குது அப்படின்னு தெரிய முடியும்? இருந்தால் குறைஞ்சா தெரியும். இப்போ இல்லவே இல்லை, அதனால் குறைஞ்சதையும் நிமிர்ந்ததுன்னே தெரியாது. ஒரு காலத்தில் முகத்தை பார்த்தோன்னே சார் நீங்கள் பிராமினான்னு கேட்பா. முகத்தை பார்த்து அந்த அளவுக்கு அந்த தேஜஸ் காயத்ரி ஜபமானது கண்ணில் தெரியும்னு இருக்குது. இவன் எந்த தேவத்தையை ஆராதிக்கிறானோ அது சத்தேவத்தையாக இருந்தாலும் சரி, துர்தேவத்தையாக இருந்தாலும் சரி, அவனுடைய நேத்திரத்தில் தெரியும். கண்ணை பார்த்தாலே சில பேரை பார்த்தா சாத்விகமாக ஆனந்தமாக இருக்கும். என்னோட உள்ள ஒரு பக்தர் அப்ராமணர், அவர் கவுண்டர், அவர் என்னோட ஒரு மகான தரிசனம் பண்ண வரத்தே எனக்கும் அவர் குருநாதர். அவர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரத்தே அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அவருக்கு. என்ன பரமசிவம் அப்படின்னு அந்த கண்ணில் அப்படியே திருப்பதி பெருமாள் தெரிகிறார் சாமி அப்படிங்கிறார் அவர். அந்த கண்ணில் அப்படியே பெருமாளை பார்த்தேனா அப்படிங்கிறார். இன்றைக்கி முன்ன அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. கண்ணில் நான் பெருமாளை பார்க்குறேன் அப்படிங்கிறார் அவர். இன்றைக்கி சொல்ல முடியுமா? அது மாதிரி மகான்கள் அந்த என்ன தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அது நேத்திரத்தில் தெரியும். அது மாதிரி துர்தேவதையும் அப்படி தான். சில பேர் கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி முகத்தை பார்த்தாலே தேஜஸ் தெரியும். காயத்ரி ஜபம் பண்ணினா புரியும். அதனால பிராமினான்னு கேட்பான். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கேட்டால் பிராமினா இருந்தாலும் வருத்தப்படுறான், இல்லைன்னாலும் வருத்தப்படுறான். இருந்தால் ஏன் வருத்தப்படுறான்னு நம்மளை பார்த்து இவன் அப்படி ஏன் கேட்குறாங்கிறான். இல்லாதவனாக இருந்தால் என்ன ஏன்டா கேட்டேன், நான் பிராமணனே கிடையாது, என்னை பார்த்து ஏன்டா அப்படி கேட்டேங்கிறான். இவர் முகத்தை பார்த்து கேட்குறார், உன் பிரம்ம தேஜஸ் குறைஞ்சிருக்கே அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசில் எனக்கெல்லாம் 5.5 வயசு 6 வயசில் உபநயனம். எனக்கு எங்கள் அண்ணாக்கெல்லாம் எப்போதும் எங்கள் தாத்தா விடவே மாட்டார். ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக எங்கே போனாலும் கூட அழிச்சுன்னு போயிடுவார், வேதாத்தியானம் பண்ணணுங்கிறதுக்காக. சில சமயம் ஒரு நாள் சில ஊர்களுக்கு அவர் விட்டுட்டு போனாலும் அந்த முதல்ல 3 நாள் விட்டுட்டு போனோடனே ஒரு 3 நாள் தாத்தாட்ட சொல்லுவேங்கிற பயத்தில் ஓடிண்டே இருக்கும். ஏற்கனவே செஞ்ச அந்த அபியாசத்தினால ஊர்லேருந்து வரப்போகிறதுக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்து செய்ய ஆரம்பிச்சுருவோம். தாத்தா வந்துடுவார் கேட்பார் அப்படின்னு பயமுறுத்துவா எங்கள் அம்மா. இந்த நடுப்பில் 4-5 நாள் விட்டு போயிடும். வந்தவுடனே தாத்தா கார்த்தால எல்லாம் சந்தியாகனம் பண்ணிட்டு வந்துட்டு, நீ 4 நாள் சந்தியாகனம் பண்ணலையோனோ அப்படிம்பார். 4 நாள் பண்ணலை, 4 நாள் பண்ணலைன்னு கரெக்டாக கேட்பேன். அது எப்படி தாத்தான்னு கேட்பேன் நானே. எனக்கு தெரியும்டா நீ 4 நாள் பண்ணலைடா அப்படிம்பேன். இப்படி உட்காந்து வச்சு என்ன உட்காந்து வச்சு சந்தியாகனம் பண்ண அபியாசம் பண்ணுவேன். இதெல்லாம் மகான்கள் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்காக. கண்டிச்சா போகாது, அதட்டினா போகாது, எல்லாத்துக்கும் அதட்டணும் அடிக்கணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. நாம் சொல்லியும் அந்த சம்ஸ்காரம் படியாத போது தான், நல்ல சம்ஸ்காரம் படியாத போது அல்லது கெட்ட சம்ஸ்காரம் விலகாத போது தான் கண்டிக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஓரளவு நம்ம பழக்கத்திலேயே பார்வையிலேயே அதை மாற்றி விடலாம். இவர் முகத்தில் அந்த தேஜஸ் குறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார். சபிச்சேன்னானவன். நிசம்ய சப்தம் அததருகம் நரேந்திரம் சப்ராஹ்மணோ நாத்மஜம் அபியனந்தத். ஹா பேஷ், சூப்பர், நீ பண்ணது தாண்டா கரெக்டு. அயோக்கியனுக்கு அப்படி தாண்டா தண்டனை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லணுமோனோ. சப்ராஹ்மணா, அந்த அதுக்கு 2 அர்த்தம். சஹா பிராமணா சப்ராஹ்மணா, நல்ல பிராமணர் அவர். அதனால் ஆத்மஜம் நாபியனந்தத்தை சந்தோஷப்படலையா. நீ பண்ணினது உயர்ந்தது அப்படின்னு சொல்லலை. அகோபதாம் சோ மகதஜ்ஞதே கிருத்தம் அல்பீயசி துரோக உருத்தமோதிருதா. நீ என்ன பண்ணியிருக்க, என்ன சின்ன தண்டனைக்கு பெரிய, சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனை கொடுத்துருக்க. இந்த குற்றத்தை அனுசரித்தா மாதிரி தான் தண்டனைங்கிறது. எந்த அளவுக்கு குற்றமோ அந்த அளவுக்கு தான் தண்டனை இருக்கணும். சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனை இருக்கக்கூடாது, பெரிய குற்றத்துக்கு சின்ன தண்டனை இருக்கக்கூடாது. ரெண்டுமே சரியாக வராது. அவன் பண்ணினது சின்ன தப்பு. என்ன சின்ன தப்பு? பாம்பை போட்டது சின்ன தப்பான்னா சின்ன தப்பு தான். இதை அடுத்து நான் கீழே போட்டுவிட்டு நான் போய் ஸ்நானம் பண்ணினேன்னா அந்த தீட்டு சரியாக போச்சு. இப்போ குளிக்கிறது நமக்கெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு மடியாக இருக்கிற சமயத்தில் விழுப்பு பட்டால் குளிக்க மாட்டார்களா? சாரத தண்ணிக்கு எத்தனை 5-6 தடவை குளிச்சுட்டு வந்தவாளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நூல் மேலே பட்டு கொடுத்து, துணி மேலே பட்டு கொடுத்து, கை மேலே பட்டு கொடுத்துலாம் குளிச்சுட்டு வருவார்கள்.
அந்த அளவுக்கு மடியாக இருக்கணும்னு நினைப்பார்கள். அப்படி உள்ளவர்கள்லாம் உண்டு. ஸ்நானம் பண்ணுறது பிராமணனுக்கு ஒரு பெரிய விஷயமா? இப்போ நம்ம போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தால் சரியாக போச்சு. இப்போ நீ பண்ணியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமோ? ராஜா அப்படிங்கிறவன் பகவானுக்கு சமானமானவன். பாலனத்தினால இந்த ஜக்கல மக்களெல்லாம் பாலிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அசவை நிருபிர்நரதேவம் பராக்கியம் சம்மாதுமர்ஹஸ்ய விபக்வ புத்தே யத்தேஜசாதுர்விஷகே நகுப்தா விந்தந்தி பத்ராண்யகுதோபயா பிரஜாஹ. உனக்கு பக்குவம் இல்லாத புத்தியா இருக்க நீ. சாதாரண மக்களுக்கு சமானமாக ராஜாக்களை எண்ணக்கூடாது. அவன் பகவானுக்கு சமானமாக பகவத் அம்சம் இருக்கிறதுனால அல்லவோ மக்களை ரட்சிக்கிறான். அப்படி இருக்கிறது அவன் காக்கிறதுனால தான் மக்கள்லாம் பயமின்றி இருக்கான். ராஜா இருக்கிறதுனால தான் ஜனங்கள் நிர்பயமாக இருக்கிறது. 25 வயசு பையன் 22 வயசு பொண்ணை போட்டுண்டு நடு ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் தூங்குறான்னு சொன்னால் என்ன தைரியத்தில் தூங்குறான்? கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ் இருக்கா, இவர்கள்லாம் நம்மளை பாதுகாப்பார்கள்ங்கிற எண்ணத்தில் தானே. அந்த பயம், அந்த 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 தைரியம், அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை போகாதபடிக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். இப்போ நீ இவனை சபிச்சுட்ட, இவன் போனால் ராஜா இல்லாமல் இருக்காது, ராஜா இல்லாமல் இருக்க முடியாது. ராஜா இல்லாத நிலைக்கு தான் அராஜகம்னு பேர். இவன் போனால் இன்னொருத்தன் வரப்போகிறான், யாரோ ஒருத்தன் வரப்போகிறான். கலி யுகம்ங்கிறதுனால மேலே மேலே வரவன்லாம் குவாலிட்டி குறைச்சலாக தான் இருக்கும். ஒருத்தனோட ஒருத்தன் கீழே தான் இருப்பான், ஒருத்தன் கீழே தான் இருப்பான். அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். யாரோ ஒருத்தர் தான் அபூர்வமாக சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வேலை வருவான். இப்போ நாளைக்கு ராஜா இல்லாத நிலை இருந்தாலும் சரி, அல்லது இவனை விட வந்த ராஜா மட்டமாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணுவ? இவனை வரவன் அயோக்கியனாக இருந்தான்னா நீ என்ன பண்ணுவ? அவனை சபிப்பியா? அந்த ராஜாக்கள் சரியானவர்களாக இல்லைன்னா அந்த தேசம் எப்படி தெரியுமா ஆகும்? நல்ல ராஜாக்களாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நல்ல ராஜாக்களாக இல்லைன்னா ததாரிய தர்மஸ்ய விலீயத்தேன்றுனா வர்ணாசிரமாச்சாரயுதஸ்திரயீமய ததோர்த்தகாமாபினிவேஷிதாத்மனாம் சுணாம் கபீனாமிவ வர்ணசங்கரா. 5150 வருஷம் முன்னாடி நடந்த கதை அது. 5100 வருஷம்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நடந்த கதை. இன்றைக்கி நம்ம நாடு எப்படி இருக்கோ அதை வர்ணிக்கிறார். நாளைக்கு வர ராஜா எப்படி இருப்பான்னால் அர்த்தகாமாபினிவேசித ஆரிய தர்மஸ்ய விலீயத்தை என்றுனா, ராஜாவில் மக்கள் எல்லாருமே சரி, சாஸ்திரோக்தமான உயர்ந்த தர்மங்களில் அவர்களுக்கு பற்று இருக்காது. ஆரிய தர்மம்னா ஆரியர்கள்னு ஒரு ஜாதி கிடையாது, திராவிடர்கள்னு ஒரு ஜாதி கிடையாது. ஒரு இடத்தை குதிக்கிறது. அது மாதிரி ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் ஜாதியை குதிக்கிற வார்த்தை இல்லை, உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். எது ஆரியாக பிரசம்சந்தி ச தர்மஹா அப்படின்னு சாஸ்திரம். பெரியோர்கள்னு அர்த்தம். இன்றைக்குமே ஆரிய வைசிய சமாஜம், ஆரிய சமாஜம், ஆரிய வைசியர்கள்னு சொல்கிறோமோன்னு. வைசியர்கள்னால் செட்டியார்கள், ஆரியர்கள்னா பெரியோர்கள்னு அர்த்தம், பழங்காலமாக உள்ளவர்கள்னு அர்த்தம். பிராமணர்கள்னு அர்த்தம் கிடையாது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பழமையான தர்மங்கள், அந்த தர்மங்களில் மக்கள் நிற்க மாட்டார்கள். வேதங்களில் அல்லது வேதம்னு சொல்லலாம், அந்த தர்மங்கள், வேதம் சொன்ன தர்மத்தில் அது நிற்க மாட்டானவன். அதிலிருந்து மக்கள் விலகுவார்கள், மக்களை விலக்கிடுவான். வர்ண ஆசிரம ஆச்சாரயுத ஸ்திரயீமயா. வர்ணம் இருக்காது, ஆசிரமம் இருக்காது, ஆச்சாரம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூரிட்டியாக இருக்காதுன்னு அர்த்தம். வர்ணம் அப்படின்னு சொன்னால் ஜாதி, பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன். ஜாதி உண்டா கிடையாதுன்னால் உண்டு. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, ஜாதிங்கிறது உண்டு. ஒரு வாழைப்பழத்தை எடுத்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஒரு ஈ எடுத்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஒரு எறும்பு எடுத்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது. இதில் ஏற்றத்தாழ்வு தான் கிடையாது. இது உயர்ந்தது, இது மட்டம்னு நீ சொல்கிற பற்றியா, அது கிடையாது. ஒன்னொன்றுக்கும் ஒரு சுபாவம், அது ஒவ்வொரு குணம். அது ஒன்றை நீனே கழுதை விட நீனே உயர்வா ஒன்று நீ நினைக்கலாம். கழுதை என்ன நினைக்கிறதோ உன்னை பற்றி நீ வேணால் நினச்சிக்கலாம். கழுதை விட நீ ஒசத்தின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தன்னை உயர்ந்தவன்னு நீ வேணால் நினச்சிக்கலாமே தவிர
சாஸ்திர ரீதியாக இதில் உயர்ந்தவன் மட்டமானவன்கிறதே கிடையாது, பிரிவுங்கிறது உண்டு.